Hello friends, welcome back to my channel. In this video நம்ம வந்து Alpine or bead stitch எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். So first time என்னோட சேனலை visit பண்றீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. bell icon-ஐ click பண்ணுங்க. அப்பதான் என்னோட வீடியோஸோட notifications உங்களுக்கு கிடைக்கும். slip knot போட்டு நம்ம project start பண்ணிக்கலாம். So slip knot போட்டதுக்கு அப்புறமா chain 20 work பண்ணிக்கோங்க. chains நம்ம போட்டாச்சு. இப்போ வந்து third chainல போயிட்டு ஒரு double crochet work பண்ணிக்கோங்க. 3 chain 1 2 and 3 third chainல போய் ஒரு double crochet work பண்ணிக்கோங்க. thread pull பண்ணி வெளியில எடுத்து 2 loopsல இருந்து வெளியில வாங்க. again 2 loopsல இருந்து வெளியில வாங்க. yarn over பண்ணிக்கோங்க. next chain space குள்ளாடி போய் thread pull பண்ணி வெளியில எடுத்துட்டு வாங்க. 2 loopsல இருந்து வெளியில வாங்க. again 2 loopsல இருந்து வெளியில வாங்க. yarn over பண்ணிக்கோங்க. next chain space குள்ளாடி போய்க்கோங்க. thread pull பண்ணி வெளியில எடுத்துட்டு வாங்க. 2 loopsல இருந்து வெளியில வாங்க. again 2 loopsல இருந்து வெளியில வாங்க. இதே மாதிரி இந்த round ஃபுல்லாவே double crochet work பண்ணிட்டே வாங்க. endல மீட் பண்றேன். இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். செயின் 1 போட்டுக்கோங்க. ப்ராஜெக்டை டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க செயின்லயே சிங்கிள் crochet ஒர்க் பண்ணுங்க. நீடில் செயினுக்குள்ளாடி இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியில புல் பண்ணி எடுத்துட்டு வந்து 2 லூப்ஸ்ல இருந்துமே வெளியில வாங்க. இதே மாதிரி கடைசி செயின் வரைக்கும் சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிட்டே வாங்க. இந்த ரோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். லாஸ்ட் செயின்ல ஒரு சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ செயின் 3 ஒர்க் பண்ணுங்க. 1 2 and 3. So chain 3 நம்ம work பண்ணியிருக்கோம். இப்போ project turn பண்ணிக்கோங்க.
ஃபர்ஸ்ட் இருக்கிற செயின் 3ல ஒர்க் பண்ணாமல் நெக்ஸ்ட் டபுள் க்ரூஷேல ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த டபுள் க்ரூஷேக்கே பின்னாடி நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை அது வழியாக புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இப்போ நீடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லூப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க, அகெயின் 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. ஸோ இப்போ நம்ம ஒர்க் பண்ண ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரூஷேக்கு பின்னாடி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் இருக்கும். அந்த செயினில் நீங்கள் வந்து ஒரு டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா யார்ன் ஓவர் பண்ணி நம்ம அந்த ஃபஸ்ட் இப்போ நம்ம ஒர்க் பண்ணோம்ல அந்த டபுள் க்ரூஷே ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டபுள் க்ரூஷேயில் போய் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரூஷே நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ த்ரெட்டை அது வழியாக வெளியே புல் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க, அகெயின் 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. இப்போ நமக்கு பக்கத்துலேயே ஒரு செயின் தெரியும். அந்த செயினில் நம்ம வந்து ஒரு டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ ஒர்க் பண்ண ஃப்ரண்ட் போஸ்ட் பின்னாடியும் ஒரு செயின் இருக்கும், நம்ம அதில் ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ சேம் பேட்டர்னை கடைசி வரைக்கும் செஞ்சுட்டே வாங்க. கீழே நம்ம ஒரு டபுள் க்ரூஷே ஸ்கிப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு டபுள் க்ரூஷேயில் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்துலேயே நமக்கு ஒரு செயின் இருக்கும், அதில் போய் நீங்கள் வந்து ஒரு டபுள் க்ரூஷே ஒர்க் பண்ணிட்டு வாங்க. இந்த ரவுண்டோட எண்டில் மீட் பண்ணுறேன். இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். கடைசி செயினில் ஒரு டபுள் க்ரூஷே போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம செயின் 1 போட்டுக்கலாம். செயின் 1 போட்டதுக்கப்புறமா அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து சிங்கிள் க்ரூஷேஸ் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ எவ்ரி செயினில் 1 சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க.
இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. சிங்கிள் crochet ஒர்க் பண்ணதுக்கப்புறமா செயின் 3 ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம செயின் 3 ஒர்க் பண்ணியாச்சு. ப்ராஜெக்டை டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet இருக்குது. ஸோ அதுக்கு டாப்பில் நம்ம வந்து ஒரு டபுள் crochet ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக போட்ட ஒரு டபுள் crochet இருக்கும். இந்த டபுள் crochetக்கு உள்ளாடி போய் நம்ம வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வந்து 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. அகெயின் 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. இந்த ரவுண்டில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணுன்னா ஆல்பைன் ஸ்டிச், அதாவது அந்த ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet இருக்கிறதுக்கு டாப்பில் எல்லாம் டபுள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் ரவுண்டில் எங்கெல்லாம் டபுள் crochet இருக்கோ அந்த டபுள் crochetல எல்லாம் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இனி வந்து இந்த பேட்டர்ன் ஒர்க் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet இருக்கிறதுக்கு டாப்பில் எல்லாம் டபுள் crochets ஒர்க் பண்ணுவோம். அப்புறம் வந்து அந்த டபுள் crochet இருக்கிற இடத்துல எல்லாம் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet அப்படி அல்டர்னேட்டிங்காக மாற்றி பண்ணணும். இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டபுள் crochet ஒர்க் பண்ண போகிறோம். டபுள் crochet ஒர்க் பண்ணதுக்கப்புறமா செயின் 1 ஒர்க் பண்ணிக்கோங்க. செயின் 1 ஒர்க் பண்ணதுக்கப்புறமா ப்ராஜெக்டை டர்ன் பண்ணி அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே எல்லா செயின்லேயும் 1 சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. எண்டில் மீட் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த ரவுண்ட் ஃபுல்லாக சிங்கிள் crochet ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள், ஆல்பைன் ஸ்டிச் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது வந்து காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet அண்ட் டபுள் crochet தான். இப்போ செயின் 3 ஒர்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்காக. ஸோ இப்போ டர்ன் பண்ணிக்கோங்க ப்ராஜெக்டை. ஃபஸ்ட்டில் உங்களுக்கு பார்த்த உடனே தெரியுது ஒரு டபுள் crochet இருக்குது. ஸோ வந்து நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet அதில் போட போகிறோம். நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற செயினில் வந்து ஒரு டபுள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு டபுள் crochet இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet ஒர்க் பண்ணிப்போம். ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டாப்பில் டபுள் crochet ஒர்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கீழே வந்து டபுள் crochetல ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஆல்பைன் ஸ்டிச் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆல்பைன் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு பர்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அகெயின் ஒரு புது வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பபாய்.